ஒரு சின்ன வீடியோ ஒன்று உங்கள்கிட்ட சின்னதாக ஒன்று பேசணும்னு நினச்சேங்க. எனக்கு ஒரு மனசு எனக்கு சந்தோஷமாக நடந்த விஷயம். நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்பயுமே இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் 2 வருஷம் ஆகுது நாங்கள் வீடு கட்டி வந்து. பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு வாசலில் எப்பயுமே நாங்கள் அரிசி அள்ளி போடுவோம். பச்சரிசி, சாமி கும்பிட்ற அரிசி எல்லாமே பறவைகளுக்கு தான் போடுவோம். எப்பயுமே குருவி, காக்கா எல்லாமே சிட்டுக்குருவிலேருந்து எல்லாமே வந்து சாப்பிட்டு போயிருங்க. ஆனா மயில் இருக்குது, எல்லாம் தள்ளி இருக்கு. ஆனா எங்க வீட்டு வாசலுக்கு ஒரு மயில் கூட வரவே வராதுங்க. வந்தா கூட அப்படியே அங்கிட்டு ஓடிடுமே தவிர எங்க வீட்டு வாசலுக்கு வந்ததே கிடையாது. நேத்து ரொம்ப கவலையா வந்து முருகனுக்கு விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சோன்னு நானு சொன்னேன். எங்க வீட்டு வாசலுக்கு மட்டும் எப்பயுமே இந்த மயில் வராது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். திரும்ப பார்த்தீங்கன்னா, செல்லுல சும்மா நான் யூடியூப் பார்க்கும்போது அப்பயும் மயிலா வருவோமே! இதுலலாம் வருவ, என் வீட்டு வாசலுக்கு வரமாட்ட முருகா! என் வீட்டு வாசலுக்கு எப்போ வரியோ, அப்பதான் நீ வந்து நான் வேண்டுறதெல்லாம் நீ கேட்கறதா நான் நினைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். பையன் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லி விளையாண்டுட்டு இருக்கான், சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கோம் 2 பேரும். திடீர்னு நான் படுத்திருந்தேன். திடீர்னு எந்திரிச்சு இப்படி படுத்துட்டு திடீர்னு வந்து பாக்குறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு மாதிரி 3 கொம்பு மாதிரி திடீர்னு ஒரு கழுத்து இப்படின்னு போகணும். நான் பயந்துட்டேன். என்ன இருக்கும் லைட்டா எந்திரிச்சு பார்த்தேன், பாம்பு வந்து மண்ணில் கொத்தி அதை சாப்பிட்டுட்டு இருக்குங்க. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. முருகா நான் சொன்னனே அதுக்காக நீ வந்து காட்சி கொடுக்க வந்துட்டியா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க நேத்திக்கு. முருகன் வந்து எனக்கும் எல்லாம் சொல்றாங்க. முருகா நாங்க கார்ல போனோம், பயந்துட்டு போனோம். அப்போதைக்கு முருகனுடைய பேரை சொன்னோனே, வண்டிக்கு முன்னாடி அந்த ஸ்டில்லுல முருகனுடைய இது ஒட்டி இருந்துச்சு ஸ்டில்லு அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு இயல்பா நடக்கிறத போய் என்ன இது ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்க. காரணம் இப்ப நம்மளும் தான் வண்டி கிராஸ் பண்ணி போகும்போது நெறைய ம வேலு, மயில் எல்லாம் தெரியுது. இது ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்களே, வீடியோ போடுறாங்களேன்னு நானா நெனச்சுக்குவேன். ஆனா, நேத்திக்கு எனக்கு நடந்த இன்சிடென்ட்ட வச்சுங்க, உண்மையிலுமே இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தாங்க. எனக்கு நடந்த ஒரு சந்தோஷங்க இது. தேங்க் யூ.